இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கீரை சாதம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகா போட்டு தாளிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸில் இருக்க 2 பழுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு. நான் இன்றைக்கி ஒரு அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். அதை நான் ஒரு 2 கைப்பிடி சேர்த்து ஓரளவு வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நம்ம 1.5 டம்ளர் டோட்டலாக எடுத்துக்கிறோம் அரிசியும் பருப்பும் சேர்த்து. நான் அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும், நம்மளுக்கு கீரை சாதம் ரெடி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்ருங்க. இதுக்கு அப்பளம், இது இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.